நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அவருடைய தொண்டர்கள் மிக உற்சாகமாக அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி வராங்க. அந்த வகையில் கோவிலுடைய மாநகர மாவட்ட செயலாளர் சம்பத் கருத்தம் தலைமையில் மிக பெரிய அளவில் அந்த கொண்டாட்டம் என்பது நடந்தேறி கொண்டிருக்கிறது. சார் வணக்கம். வழக்கமா கட்சிக்கு முன்பாக ஒரு ரசிகரா நீங்க தொடர்ச்சியா நலத்திட்ட உதவி பண்ணியிருப்பீங்க. அவருடைய பிறந்த நாள் முன்னிட்டு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த கொண்டாட்டம் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு என்னென்ன மாதிரி கொண்டாட்டங்கள் திட்டம் போட்டிருக்கீங்க? அதாவது தளபதியோட பிறந்தநாளை நாங்கள் வழக்கமாக கடந்த 15 வருட காலமாகவே நாங்கள் நட்பண தினமாகத்தான் கொண்டாடிட்டு இருக்கிறோம். இது ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம் என்கின்றதை தாண்டி ஒரு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மக்கள் பயன்பெறும் வகையில் மற்றும் பொதுமக்கள் சந்தோஷமா இருக்க வகையில் ஒரு நட்பணி தினமாகத்தான் நாங்கள் இந்த தினத்தையும் நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதே போல் இன்று தளபதியோட 51வது பிறந்தநாள். இந்த பிறந்தநாளையும் இப்போ கட்சி ஆரம்பிச்சு பிறகு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு பிறந்தநாள் கொண்டாட்டம் சில தவிர்க்க முடியாத காரணத்தில் தளபதி அவர்களே அறிவிச்சிட்டாரு, கொண்டாட்டங்கள் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஆனால் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கோயில் சிறப்பு பூஜைகள் மாதிரி வச்சுட்டு பாக்கி எந்த நிகழ்ச்சியும் செய்யாமல் இருந்தோம். இந்த வருஷம் எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கு. வழக்கமாக நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளும் சரி, பொதுமக்கள் பயன்பெறும் வகையிலும் சரி, கிட்டத்தட்ட இன்று 100க்கும் மேற்பட்ட பகுதியில் இன்று கோவை மாநகர மாவட்டத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பகுதியில் இந்த நலத்திட்ட உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு அன்னதானம், ரத்த தானம் மற்றும் தையல் இயந்திரங்கள் போன்ற பல உதவிகள் இன்று செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு ரசிகர் மன்றத்துக்கு இருந்து ஒரு பணியாற்றுவதற்கும் ஒரு மாவட்ட செயலராக வந்ததுக்கு அப்புறம் இது போன்ற பொறுப்புகளை கையாண்டதுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய திட்டமிடல் இருக்கும். இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் எப்படி? அதாவது இன்று உலகத்திலேயே சொல்ல போகலாம், அப்படியே சொல்லி எங்களோட நாளாட்சிக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நலத்திட்ட உதவிகள் செய்து ஒரு மக்கள் பணியை 30 ஆண்டு காலமாக மக்கள் பணியை செய்துக்கிட்டு ஒரு கட்சி உருவாக்கின தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அதெல்லாம் பெருமையாக சொல்லிக்கிறோம். அதை நாங்கள் இத்தனை வருஷம் நாங்கள் அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் வருங்காலங்களில் அதை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கோமே தவிர மற்றபடி எங்களுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. மக்கள் நாங்கள் சந்தித்த மக்கள் தான். எல்லா பகுதியிலும் மக்கள் எங்களுக்கு பரிச்சயமானவங்க தான். யாருக்கு புதியவர்கள் நாங்கள் கிடையாது. அவங்களுக்கு நாங்கள் பழக்கமானவங்க, எங்களுக்கு அவங்க பழக்கமாக தான் இருக்கிறாங்க. பேர் தமிழக வெற்றி கழகங்கிற பேர் அன்னைக்கு இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றமாக இருந்தாங்க. அப்புறம் தளபதி மக்கள் இயக்கமாக வந்தோம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமாக செஞ்சிருக்கு. பெயர் தான் மாறி இருக்க தவிர மற்ற எங்களோட பணிகளும் சரி, மக்களிடம் நாங்கள் பயணிக்கக்கூடிய பயணங்களும் சரி ஒரே மாதிரி தான் இருக்குது. மக்களோட அன்னைக்கே இருந்துச்சு, இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குன்னு சொல்ல முடியும். இன்னைக்கு மக்களுடைய மாற்றங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் எல்லா பக்கமும் இருக்கிறாங்க. அதனால தமிழக வெற்றியில் ரொம்ப அதிகமாக வரவேற்பு அவங்ககிட்ட இருக்குது. பார்க்குறது எல்லா பக்கமும் சொல்கிறோம். பார்க்கும்போதே நாங்கள் எதுவுமே பேச வேண்டாம். பார்த்து இன்னைக்கு கூட ஒரு பொதுமக்கள் கூட சொன்னாங்க, நாங்கள் இதுக்கு நலத்திட்ட உதவிக்காக வாங்க வரலைங்க, ஆனால் உங்களை இன்னைக்கு தளபதி பிறந்தநாள் உங்களை பார்த்துட்டு போகணும் தான் வந்தோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு நல்லபடியாக தளபதிக்கு இருக்குன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பாக ஒரு நலத்திட்டம் கொடுக்குறது, ஒரு ரத்த தான முகாம் நடக்கும்போதெல்லாம் பாக்கெட்டில் அவருடைய புகைப்படம் வச்சு தான் பண்ணுவீங்க. ஆனால் இப்போ ஒரு கொடி, அதற்கு ஒரு வண்ணம், அதுக்கப்புறம் தோளில் ஒரு துண்டு, இப்படியெல்லாம் போகும்போது மக்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மக்கள் ரொம்ப வரவேற்கிறாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகம் அவங்களுக்கு ஒரு நிச்சயமாக விடிவெள்ளியே இருக்குன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதோடைய பார்வைகள் மக்களுடைய பார்வைகள் தான் எங்ககிட்ட பிரதிபலிக்குது. இன்னைக்கு சொன்ன போல துண்டு அன்னைக்கு நாங்கள் துண்டு போட்டிருந்தோம். அன்னைக்கு ஒயிட் அண்ட் ப்ளூ இந்த கொடியை இதை போட்டு தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு எங்களுக்கு தளபதி அவர்கள் அறிவித்தது போல இன்று சிவப்பு, மஞ்சள், சிவப்பு மற்றும் வாகைப்பூ மற்றும் போர் யானைகளை சூழ ஒரு அருமையான ஒரு கொடியை இன்னைக்கு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வெற்றி கொடியாக இன்னைக்கு மக்கள் மத்தியில் வளம் வந்துட்டு இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது கூட பயணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. மக்கள்கிட்ட இந்த சின்னமும் இந்த கொடியோடைய அந்த கலரும் போய் சென்றடைஞ்சிருக்கு நினைக்கிறீங்களா? நீங்க போற பக்கம் ரெஸ்பான்ஸ் எப்படி? நிச்சயமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கார்லயே கொடி போட்டு போனாலும் நின்று போட்டோ எடுத்துட்டு போறக்கூடிய இருக்கிறாங்க. இன்னைக்கு இப்போ எல்லா பக்கம் வந்துருச்சு. இன்னைக்கு எல்லா பக்கம் இன்னைக்கு மற்ற கட்சி கொடிகளுக்கு கம்பேர் பண்ணும்போது தமிழக வெற்றி கழக கொடி இப்போ எல்லா பக்கமும் பரவலாகவே எல்லா பக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நின்று குழந்தைகளா ஒரு சின்ன உதாரணம் சொல்ல போனால் கடந்த குடியரசு தினமா சுதந்திர தினமா தெரியல, ஒரு குழந்தை ஸ்கூல்லேருந்து வர்றாங்க. நாங்கள் அன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரோம். நின்று ஆப்போசிட்டில் இருக்க பேரண்ட்ஸோடு வர்றாங்க. சின்ன குழந்தை தான், ஒரு வயசு ஒரு 10 வயசுக்குள்ளே தான் இருக்கும். கொடியை பார்த்தோன்னே சல்யூட் அடிச்சுட்டு போகிறாங்க. கோவையில் முதல் முறையாக ஒரு கொங்கு மண்டலத்தில் மற்ற மாவட்டங்களில் மண்டல ரீதியாக மாவட்ட ரீதியான பொறுப்புகள் கூட்டங்கள் நடந்திருக்கும். ஆனால் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கட்சி உருவானதுக்கு அப்புறம் ஒரு பூத் கமிட்டி மீட்டிங் நடந்துச்சு. அதற்கப்புறம் இந்த பொறுப்பாளருடைய பணி எந்த அளவுக்கு விரிவுபடுத்திருக்கீங்க? அதுக்கு முதல்ல நான் தளபதி அவர்களுக்கு, மாநில பொதுச்செயலாளர்களுக்கு நன்றி சொல்லணும். இவ்வளோ அருமையான வாய்ப்பு கோவை மாவட்டத்துக்கு கொடுத்ததுக்கு முதல்ல அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அது குறுகிய காலத்தில் ஏற்பாடு பண்ணது. உங்களுக்கே தெரியும், பிரஸ் மீடியா எல்லாருமே நாங்களே தேதிகள் எல்லாமே காலம் கூடி வருமாங்கிற ரொம்ப எதிர்பார்த்து இருந்தோம். எல்லாமே கூடி வந்துச்சு. நிகழ்ச்சிகள் பார்த்தா மிக பிரம்மாண்டமான முறையில் நாங்கள் எதிர்பார்த்துட்டு மிக மிக பிரம்மாண்டமான முறையில் கோவையில் ஒரு மாநாடு நடந்ததுக்கு ஈக்குவலாக கூட சொல்கிற அளவுக்கு கூட பெருமையாக பண்ணியிருந்தாங்க. நீ இந்த ரோட் ஷோ இதெல்லாம் நாங்கள் எந்த பிளானிங்கே கிடையாது. எல்லாமே எத்தேசியாக மக்களுடைய ஆதரவில் தளபதியை வரும்பொழுது
மக்கள் தானெழுச்சியாக வந்து மக்கள் தளபதிக்கு வந்து வரவேற்பு கொடுத்தாங்க. அது ரோடு ஷோவாக முடிச்சு கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் தளபதி மக்கள் வெள்ளத்திலே வந்தாருங்கிறது வந்து மிக இல்லை. நிச்சயம் பார்த்துருப்பீங்க, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. மெரிடியன் ஹோட்டல்லேருந்து நம்முடைய எஸ்என்எஸ் காலேஜ் வளாகத்துக்கு வர்றதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பக்கம் ஆச்சு. அந்த அளவுக்கு வந்து மக்களுடைய வரவேற்பு தளபதி வந்து மகிழ்ச்சியாக வந்து ஏற்றிட்டு வந்தார். இதெல்லாம் எல்லாருமே கடவுளுக்கும் நன்றி. இது எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த தளபதி அவர்களுக்கும் நன்றி, பொதுச் செயலாளருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்து கோயம்புத்தூர்லேருந்து அனைத்து கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நாட்டி கொடுக்கிறோம். பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க, பூத் கமிட்டிக்கு ஒவ்வொரு அளவு பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க. கோவை மற்றும் கொங்கு மண்டலம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா திமுக கோட்டைன்ற ஒரு வாதம் எப்பவுமே இருக்குது. அதையெல்லாம் தாண்டி பூத் கமிட்டியில் அந்த பணிகளை செய்யறதுக்கு எவ்வளோ சவால் நினைக்கிறீங்க? ஏன்னா எப்பவுமே ரசிகராக இருந்து அவருடைய படத்தை கொண்டாடிட்டு இருந்தவங்களுக்கு கட்சி பொறுப்பு, அந்த மக்கள்கிட்ட இருந்த வாக்குகளை சேகரிக்கின்ற அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதை எப்படி சவால் எடுத்துகிட்டு போறீங்க? சார் எங்களுக்கு சவாலுங்கிறது எங்களுக்கு ஒன்றுமே இல்லை சார். ஃப்ராங்காக சொல்ல போனால் நீங்கள் சொன்னபோது கோட்டை கேட்டீங்கள்லாம் தளபதிக்கு முன்னாடி எல்லாமே தளபதியோட கோட்டை தான். தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களில் 234 தொகுதிகளுமே தளபதியோட கோட்டை தான். இதில் நிச்சயமாக கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். மக்களுடைய செல்வாக்கு நிச்சயமாக இருக்குது. அதனால் நாங்கள் வந்து சந்திக்க போகிறது மக்கள்கிட்ட தான். மக்கள் நிச்சயமாக தளபதிக்கு முழு ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்க வீட்டு பிள்ளையாகவும் தளபதியை பார்க்கும்போது அவங்க சகோதரனாகவும் எங்களை போதாலும் தளபதியோடைய சகோதரராக பார்த்து எங்களுக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. நிச்சயமாக எங்களுக்கு எந்த ஒரு சேலஞ்சும் கிடையாதுங்க. எங்களுடைய பணிகள் வந்து மக்களை சந்திக்கிறோம். மக்கள்கிட்ட இருந்து இப்போ அமோக ஆதரவு இருக்குது. சின்ன சின்ன இடைவெளிகள் எல்லாம் சின்ன பகுதியில் நடக்கும். அது எல்லாத்தையும் கடந்து போகிற அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது. எங்களுக்கு மக்களோட ஆதரவு இருக்குது. ஒரு இடத்துல போய் எங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் இருந்தால் கூட மக்கள் சப்போர்ட் பண்ணி நீங்கள் வாப்பா நாங்கள் இருக்கோம்னு சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குது. அதனால் எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நல்லபடியாக போயிட்டுருக்கு. சார், இப்போ தாவேகாவுடைய தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா தொண்டர்களாக யாராக இருந்தாலும் இருக்கணும். ஆனால் வந்து எல்லாருமே இளைஞர்களாக இருப்பாங்க, விளையாட்டில் அதிகமாக ஆர்வம் கொண்டவர்கள். அவங்களுடைய பணி என்னவா இருக்குது? இனிமேல் அவங்களுடைய கிராமந்தோறும் விளையாட்டு சென்று, ஏன்னா எல்லா கட்சிகளுமே வந்து அவங்களுக்கு இந்த விளையாட்டு உபகரணங்களை வாங்கி கொடுத்து அவங்களை ஊக்குவிக்கிறதுல இருப்பாங்க. தாவேகா அந்த பணி எப்படி செய்யுது? சார், நாங்கள் விளையாட்டு உபகரணங்கள் மட்டும் இல்லை, இந்த கிராமப்புற அப்புறம் நம்ம பண்டைய விளையாட்டுகள், இந்த கம்பு சிலம்பாட்டம் இதெல்லாம் கூட நாங்கள் ஊக்குவிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம தமிழக வெற்றி கழக சார்பாக கடந்த மாதம் கூட அதுக்கு உண்டான பணிகள் நான் செஞ்சேன். அது தினந்தோறும் வாரத்துக்கு 3 நாட்கள் நம்ம தமிழக வெற்றி கழக சார்பாக அதற்கு உண்டான பயிற்சிகளை நாங்கள் வந்து நம்ம தமிழக வெற்றி கழக சார்பாக கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து விளையாட்டு உபகரணங்கள் வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லை, நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி அவங்க வந்து விளையாடக்கூடிய வயசில் இருக்கிறவங்க தான். அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து டோர்னமெண்ட் இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 இடங்களில் வந்து விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படுகிறது. ஒரு கிரிக்கெட் போட்டி இங்கே நடக்குது. இன்னைக்கு 2 பகுதியில் வந்து பெரியநாயக்கம்பாளையம் மற்றும் பன்னிமடை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடக்குது. அந்த நிகழ்ச்சிகளும் இன்னைக்கு வந்து பரிசளிப்பு விழா இன்று நடைபெறுகின்றது. தமிழக வெற்றி கழகம் தளபதி எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சின்ன பசங்களை உதவி கேட்டவங்க தான் அவங்கெல்லாம். தம்பி எங்கள் ஏரியா உங்கள் டீமெல்லாம் வாங்க, தமிழகங்களுடைய ரசிகர்களுடைய தளபதி விஜய் அவர்கள் ரசிகர் மட்டும் இருந்து எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ண வாங்கன்னு கூப்பிட்டவங்க தான் இன்றைக்கி எங்களுக்கு சின்ன பையன் சொல்கிறாங்கன்னு முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். அன்றைக்கி எங்களோட உதவி தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கி தளபதி வந்து இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு நாங்கள் சின்ன பையனாக தெரியுறாங்க. இந்த சின்ன பசங்க தான் நாளைக்கு எதிர்காலத்துக்கு வந்து நம்ம சொல்கிறோம். இன்று மாணவர்கள் தான் நாளை எதிர்காலம் சொல்கிறோம். அதே போல் இன்னைக்கு சின்ன பசங்க நாளைக்கு எதிர்காலமாக இருப்பாங்க. மக்களுக்கு நல்லா செய்யக்கூடிய எண்ணங்கள் கூட இன்னைக்கு சின்ன பசங்க கிட்ட தான் இருக்குங்கிறது முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஏரியாலேருந்து வந்து நோட்டெல்லாம் கொடுத்தாங்க. தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. எங்களுக்கு இது ஸ்கூல் ஓப்பன் ஆகிற டைம் இது கொடுத்தது ஹாப்பியாக இருக்குது. தமிழக வெற்றி கழகம் இதற்கு முன்பாக ரசிகர் மன்றம் பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகளை நிறைய இடங்களில் உருவாக்கி இருக்கீங்க. மருத்துவ வசதிகள் மற்றும் ரத்த தானம் விஷயங்கள் எல்லா விஷயமும் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த இதை வந்து எப்படி விரிவுபடுத்திருக்கீங்க? எவ்வளோ கேம்ப் நடத்திட்டு இருக்கீங்க? இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பகுதியில் நம்முடைய மாநகர மாவட்டத்தை சேர்ந்த உட்பட்ட அந்த 3 தொகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 5 பகுதியில் வந்து மருத்துவ முகாம் நடக்குதுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஐ செக்கப் இருக்குது. இதெல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரத்த தான முகாம். நம்ம உக்கடம் பகுதியில் வந்து ரத்த தானம் கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே இப்போ 11 மணி 10 நிமிஷம் முன்னாடி சொன்ன ரிப்போர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா
27 பேர் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து அதிகப்படியான நபர்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதான் ஏற்கனவே சொன்னது போல தமிழக வெற்றி கழகம் வந்து நலத்திட்டத்துக்கோ நட்பணிக்கோ வந்து புதியவர்கள் இல்லை. நாங்கள் வந்து பல வருஷங்கள் 30 வருஷமாக செஞ்சுட்டு இருந்த பணிகளை இப்போ தொடர்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ அதிகப்படுத்திட்டு இருக்கிறது எங்களுடைய பணிகளாக இருக்குது. இதையெல்லாம் தாண்டி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கிராமப்புற பகுதிகளை மையப்படுத்தி நீங்கள் கேம்ப் நடத்திட்டு இருக்கிறத எங்களால் பார்க்க முடியுது. குறிப்பாக சிட்டியிலேருந்து ஒரு அவுட்டர் பகுதியில் இதுக்கு நோக்கம் என்ன நினைக்கிறீங்களா? ஏன்னா ஏற்கனவே பல்வேறு இடங்கள் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, கிராமப்புற கூடிய நகர்வள மையங்கள் வந்து போதிய மருத்துவ வசதி இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த பகுதியில் முக்கியமாக மையப்படுத்தி இந்த கேம்ப் நடத்துறதுக்கு காரணம் என்ன? அதாவது பொதுவாக நீங்கள் கிராமப்புறங்கள் மட்டும் இல்லை, இன்னைக்கு டவுனில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் வந்து மருத்துவம் வந்து சரியாக போய் சேர்ந்துருக்கான்னு பார்த்தா இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு சேனலில் பார்த்தோம், மருந்துகள் வந்து பற்றாக்குறையாக இருக்குன்னு ஒரு பக்கம் வந்து புகார்கள் வருது. அது மட்டும் இல்லை, இதுக்கெல்லாம் தாண்டி மருந்து சீட்டை மாற்றி கொடுக்குறாங்க. வேற ஒரு பேஷண்ட்டோட மருந்து சீட்டை வச்சு அடுத்த பேஷண்ட்டு கொடுக்கக்கூடிய அவலம் கூட நம்ம ஒரு பொதுமக்களோட புகாராகவே நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம மேம்படுத்த வேண்டியது, நம்ம சரிப்படுத்த வேண்டிய, சீர் செய்ய வேண்டிய நிகழ்ச்சி நிறைய இருக்குது. மருத்துவத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் மக்கள் வந்து அடிப்படையான தேவைகள் மருத்துவம் முக்கியமானது. அது வந்து முழுசாகவே இலவசமாக கிடைக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கையாகவே இருக்குது. அது தமிழக வெற்றி கழகம் அது முன்னின்று அது. இதற்கு முன்னாடி உள்ள ஆட்சியாளர்கள் இதை சரியாக கையாளன்னு நினைக்கிறீங்களா? தமிழக வெற்றி கழகம் இது எப்படி கையாளுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, சரியான கையாண்டு இருந்தாங்கன்னா இப்போ இந்த அவல நிலை ஏற்பட்டிருக்காது. இனி மருத்துவ குறைபாடுனால மக்கள் எத்தனையோ பேர் பல இன்னல்களுக்கு உண்டாட்டிருக்குன்னு நாள்தோறும் பார்த்துட்டே இருக்கும். செய்தித்தாள்களில் மட்டும் இல்லை, நம்ம தினத்தோடு நம்ம வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கை நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்க வீடுகளையும் பார்க்குறோம். அதனால் நிச்சயமாக மாற்ற வேண்டிய கடமைகள் இருக்குது. ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்னும் அடிப்படையான மருந்து மாத்திரைகளும் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய மிக மிக துயரமான சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் தான் நடந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் சரி பண்ண வேண்டியது கடமை தமிழக வெற்றி கழகத்தில் இருக்குது. நிச்சயமாக அதுக்குண்டான அனைத்து போராட்டங்களையும் எடுப்போம். அதுக்குண்டான அனைத்து முயற்சிகளும் தமிழக வெற்றி கழகம் எடுக்கும். என் பேர் உன்னிகிருஷ்ணன், கோவை மாநகர மாவட்டத்தினுடைய துணை செயலாளராக இருக்கேன். தளபதியினுடைய 51வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று காலை முதல் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பல ஏரியாக்கள், கோயம்புத்தூர் மட்டுமில்லை, தமிழ்நாடு மட்டுமில்லை, தளபதியினுடைய சொந்தங்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கே எல்லாமே வந்து இதை வந்து பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் தலைவருங்கிற முறையில் கொண்டாடுறோம். நிச்சயமாக 2026 தமிழகத்தின் முதலமைச்சருடைய பிறந்த நாளாக நாங்கள் இது ஒரு மிகப்பெரிய பண்டிகையை தான் கொண்டாட போகிறோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. என் பேர் ராஜபாண்டியன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாற்றம் தேவைங்க. இப்போ தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்களை எல்லாருமே விரும்புகிறாங்க. தலைவர் சொன்ன மாதிரி குட்டீஸ்லேருந்து பாட்டிஸ் வரைக்கும் அனைவருக்கும் பிடிச்சவர் தலைவர் தான். அவர் கண்டிப்பாக 2026 மாற்றம் தேவை. என்னோடய பேர் ராஜ்குமார். நான் கோவை மாநகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவிலேருந்து வந்திருக்கேன். விஜயண்ணா அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. தலைவரோட 51வது பிறந்தநாளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கோவை மாநகர் மாவட்டத்தில் எங்கள் மாவட்ட செயலர் சம்பத்தண்ணாவோட அறிவுறுத்தலின்படி 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்துட்டு நலத்திட்ட உதவிகள், அதே மாதிரி பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இரத்த தான முகாம், மருத்துவ முகாம், பள்ளி குழந்தைகளுக்கு வந்து சீருடை வழங்குதல், அப்புறம் பேனா பென்சில் புத்தகப்பை அதெல்லாம் வழங்குறது, அதுபோக கிரிக்கெட் போட்டி, பல இடங்களில் கட்சி பணிகளை மேம்படுத்தும் வகையாக அலுவலகங்கள் திறப்பு விழா, அப்புறம் கட்சி ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு உறுப்பினர் சேர்க்கை முகாம், அந்த மாதிரி நிறைய இடத்துல 100க்கும் மேற்பட்ட இடத்துல நடந்துட்டுருக்குங்க. கண்டிப்பாக 2026 தளபதி ஆட்சிக்கு வர்றது வந்து உறுதிங்கிறதுல நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம். அவரை வந்து முதல்வர் அரியணையில் அமர்த்தணுங்கிறதுல வந்துட்டு கழக தலைமையுடன் சேர்ந்து எங்கள் மாவட்ட செயலாளர் சம்பத்தனா கூட சேர்ந்து உறுதியாக முயற்சி செஞ்சு தளபதியை வந்துட்டு முதல்வர் ஆக்கணுங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். என் பேர் ஜெயஸ்ரீ, கோவை மாநகர் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளராக இருக்கேன். தளபதி விஜய் அண்ணாக்கு ஹாப்பி பர்த்டே. அண்ணான்னு ஏன் சொல்கிறோன்னா, இட்ஸ் நாட் 1 year or 2 years ஆஃப் பாண்டிங். ஃபேமிலியே டோட்டலாக விஜய் அண்ணா ஃபேன்ஸ் தான். அதனால் இதுக்கப்புறம் கட்சின்னு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து எந்த பார்ட்டிக்கும் எந்த சப்போர்ட்டும் கிடையாது இது வரைக்கும். தளபதி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறனால வி ஆர் சப்போர்ட்டிங். அதுக்காக எந்த லெவலுக்கு போய் ஒர்க் பண்ணுறக்கும் வி ஆர் ரெடி.
கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பகுதிகளில் மிக சிறப்பான முறையில் அன்னதானம், மருத்துவ முகாம், இரத்த தான முகாம் மற்றும் குழந்தைகளுக்கு நோட்டு புக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் அரிசி பருப்பு வழங்கும் மளிகை பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் பல விதமான நிகழ்ச்சிகள் செய்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் செய்திருந்தோம். தங்கத்தேர்களுக்கு நிகழ்ச்சிகள் இருந்து பல கோயில்களில் வந்து சிறப்பு வழிபாடு, சிறப்பு அபிஷேகம் முதற்கொண்டு எல்லாம் செய்து சிறப்பான முறையில் நாங்கள் தளபதியுடைய பிறந்தநாள் விழா மிக சிறப்பான முறையில் செய்திருந்தோம். அதன் அடுத்த கட்டமாக நேற்று ஜூன் 22ஆம் தேதி பிறந்த அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு இன்று தங்க மோதிரம் அணிவிக்கும் நிகழ்ச்சியானது இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 20 வருட காலமாக 2006ஆம் ஆண்டு நாங்கள் துவங்கினோம். தளபதி அவர்கள் பொற்கரங்களால் முதல்ல 5 மோதிரங்கள் நாங்கள் தளபதியிட்ட கொடுத்து அவர்கிட்ட பெற்று வந்து ஆரம்பித்தோம். இன்றைக்கி தளபதியோட பிறந்தநாளுக்கு இன்றைக்கி 30 மோதிரம் கொடுத்துருக்கோம். கடந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 50 மோதிரம் நாங்கள் கொடுத்தோம். அதுக்கு முன்னாடி 49 ஒவ்வொரு பிறந்தநாள் தளபதியோட பிறந்தநாளுக்கு எத்தனை அதுக்குண்டான எண்ணிக்கையில் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி வந்து குழந்தைகள் வந்து 30 குழந்தைகள் தான் இன்றைக்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த 30 குழந்தைகளுக்கு இன்றைக்கி நாங்கள் மோதிரம் அறிவிக்கிறோம். இது வந்து நாங்கள் சொன்ன மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோன்னு சொல்லும்போது உங்களுக்கே தெரியும். எங்களுடைய நோக்கம் வந்து அன்றைக்கி நாங்கள் அரசியல் நோக்கங்கள்லாம் கிடையாது. தளபதி மேலே கொண்ட அன்பு நாள் பேரில் வந்து நாங்கள் ஆரம்பித்தது. இன்றைக்கி வந்து தளபதியோட எங்களுடைய உழைப்புகளும் தளபதியோட நல்ல நோக்கமும் இன்றைக்கி வந்து அரசியலுக்கு எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. இது மேலே இந்த நிகழ்ச்சி வந்து இன்னும் நாங்கள் அரசியலுக்கு வந்தால் தளபதி நிச்சயமாக 2026 முதலமைச்சராக வருவார். அப்பொழுதும் சரி நான் எங்களுடைய இந்த பணி வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்கிறேன். காலையிலேருந்து உங்கள் கூட பல கிலோமீட்டர் பயணிச்சுட்ருக்குறோம். கிட்டத்தட்ட நலத்திட்ட உதவிகளாக இருக்கட்டும், பள்ளி மாணவர்களுக்கு புத்தகம் கொடுக்குறதா இருக்கட்டும், அதே போல் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு பல விஷயம் கொடுக்கும், மருத்துவமனை, இப்படிலாம் பல விஷயங்கள் பண்ணுறீங்க. மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? உங்களை எப்படி வரவேற்கிறாங்க? மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி என்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்ததுலேருந்து ஆட்சி மாற்றங்கிறது நிச்சயமாக எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. அதை வந்து நாங்கள் ஒவ்வொரு பக்கம் போகும் பொழுதும் அவங்களுடைய மகிழ்ச்சி வந்து எல்லை இல்லாமல் தான் இருக்குது. பார்க்கும்போது அவங்க வீட்டு பையனாக எங்களையும் பார்க்குறாங்க. வாங்க, நல்ல விஷயம் பண்ணுறீங்க, நிச்சயமாக 26 நம்மளோட களம் தான் அப்படிங்கிறது ரொம்ப உற்சாகமாக சொல்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு உற்சாகம் அதிகமாகுது. ஒரு பக்கம் போகும்போது எங்களுக்கு அடுத்தடுத்த இதுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லாமல் இருக்கும். அவங்களுடைய வரவேற்பும் அவங்களுடைய அன்பும் பார்க்கும்போது எங்களுக்கு அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு கூட எங்களுக்கு டைம் ரொம்ப பத்த மாட்டேங்குன்னு தான் சொல்லணும். இவ்வளோ ஆண்டு காலமாக வந்து அவருடைய படத்தை கொண்டாடி இருப்பீங்க, தியேட்டர் முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக கொண்டாடி இருப்பீங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக தோளில் துண்டை போட்டுட்டு நேரடியாக மக்களை சந்திக்கிறதும், மேடை ஏறி ஒரு மைக்கை பிடிச்சி பேசுறது, ஒரு பொறுப்பான விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. எப்படி ஒரு பயமாக இருக்கா, இல்லை மக்களுக்கிட்ட ஒரு பொறுப்பு இருக்குது, அதை நம்ம கவனமாக செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? அதாவது இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். 30 வருட காலமாக தளபதியை எங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் 30 வருட காலமாக நாங்கள் பயணிச்சுட்டு வந்தோம். 95ல் நான் வந்து ரசிகர் மன்ற கிளை மன்றமாகத்தான் நான் வந்து என்னுடைய பயணத்தை வந்து ஆரம்பித்தேன். என்னோடய பகுதியில் ஒரு கிளை மன்றமாக தான் என்னுடைய மன்றத்தோட பேர் வந்து இளைய தீபம் இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றங்கிற பேரில் வந்து நான் 95ல் நான் வந்து ஆரம்பித்தோம். அதற்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பயணத்தின் போது மாவட்ட தலைமையிலேருந்து என்னுடைய உழைப்புக்கும் தளபதி மேலே வச்சிருந்த அன்புக்கும் எனக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக 2002ஆம் ஆண்டு வந்து எனக்கு மாவட்ட தலைவர் போஸ்டிங் எனக்கு கிடச்சிது. 99வது காலகட்டத்திலே மாவட்டத்தில் சின்ன சின்ன போஸ்டிங்லாம் எனக்கு கிடச்சிது. அதில் கிடச்ச போஸ்டிங்லாம் பயணிச்சுட்டே வந்தேன். 2002ல் அன்றிலிருந்து மாவட்ட தலைவர் வந்து துரதிருஷ்டவசமாக ஒரு காலமானதுனால அந்த பதவி வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ அதை இன்றைக்கி வரைக்கும் சிறப்பாக செய்கிறாங்க, நம்பிக்கை இருக்குது. தளபதி என் மேலே வச்ச நம்பிக்கையில் எனக்கு கொடுத்த பதவி இன்றைக்கி வரைக்கும் சிறப்பான முறையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கணுங்கிறத வந்து நினச்சது. அது இன்றைக்கி வரைக்கும் சிறப்பாக செஞ்சுருக்க நம்பிக்கை இருக்குது, செஞ்சுட்டு. இன்னைக்கு வரைக்கும் பல கட்சிகள் வந்து என்ன சொல்கிறாங்க, தாவேகா கூட்டணி எங்கள் பக்கம் வரணும், தாவேகா எங்கள் பக்கம் வரணும், தாவேகா தலைமையில் கூட்டணி அமையணும், இப்படி பல்வேறு வாத பிரதிவாதம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு நிர்வாகியாக நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? இந்த விஷயத்தை எப்படி நீங்கள் கண்ணோட்டமாக நினைக்கிறீங்க? இல்லை, கூட்டணி இதெல்லாம் தலைவர் முடிவு எடுக்கிறதா. எதுவாக இருந்தாலும் பிரைமரி தளபதி தான். எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின தலைமை ஏற்றி யார் வந்தாலும் கூட்டணி வந்து தளபதியை வந்து ஏற்றிக்கணும்னு சொல்லுங்க. அது யார் வந்தாலும் ஏற்றுவேன். இல்லைன்னா தனிச்சிக்கிற கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்களுடைய செல்வாக்கு பரிபூர்ணமாக இருக்குங்க, நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக 100% தலைவர் அவருக்கு
50% ஓட்டும் கூட இருக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்னா அந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு இன்னைக்கு போகிற பக்கம் பூரா அவங்களோட இது இருக்கு. இன்னொன்று சொன்னீங்க பயமாக இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்க. அங்கே இருக்கிற தளபதி கூட இருக்கிறோம், தளபதியோட பின்னாடி நிற்கிறோம். அதனால் எங்களுக்கு பயங்கரம் இல்லை. தளபதி சொன்னது போல் அவருக்கு பின்னாடி நிற்கும் போது எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் பயமும் கிடையாது. இன்றைக்கி மேடையில் ஏறும்பொழுது எதாக இருந்தாலும் தளபதி நிறைய விஷயம் செஞ்சுருக்கோம். 30 காலங்கள் செஞ்ச விஷயத்த பேசினாவே ஒரு மேடையில் 100 மேடையிலும் கூட நிறைய விஷயங்கள் பேசலாம். அந்த அளவுக்கு நிகழ்ச்சி நிறைய பண்ணியிருக்கிறோம். எங்களோட பயணங்கள் ரொம்ப நீண்ட கால பயணமாக இருக்குது. 30 ஏற்கனவே சொன்னது போல் 30 வருட காலம் மக்கள் பணியை செய்து ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டால் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தாங்கிறது ஆணித்தனமாக எங்கே வேணாலும் சொல்லுவோம். நாங்கள் தைரியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு தளபதி எங்களை வந்து முன்னிறுத்தி வச்சிருக்காரு. அந்த உண்டான எங்களுக்கு ஸ்டேஜை கொடுத்துருக்காரு. அதிமுக, திமுக இப்படி உள்ளிட்ட பெரிய பாஜக உள்ளிட்ட பெரிய கட்சிகள்லாம் இங்கே பலம் பொருந்திய கட்சிகளாக இருக்குது. அதை அவங்களுக்குலாம் பூத் கமிட்டி ஆட்கள் இருப்பாங்க, பல்வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பணபலம், இப்படிலாம் பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுது. ஆனால் தாவேக்கா இப்போ இருந்துச்சு புதிய நிர்வாகிகள், புதிய பூத் கமிட்டி அமைப்புகள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது இடர்பாடுகள் இருந்துச்சா? இந்த இடர்பாடுகள் கொடுக்குறாங்களா? எப்படி அந்த களத்தை நீங்கள் எதிர்கொள்கிறீங்க? இல்லைங்க, அது இடர்பாடு ஒரு சில இடத்துல வந்து இருக்குதுங்க. அதாவது எப்படி சொல்கிறேன்னா நேரடியாக இல்லாமல் மறைமுகமான எங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் கூட நடக்குது. சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவல் நிலையத்தில் போனால் ஏரியா கவுன்சிலர் வந்து அனுமதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் கவுன்சிலர் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க, நாங்கள் கொடுக்குறேன்னு சொன்னாங்க மாதிரி சொன்னாங்க. நாங்கள் ஒரே அதை நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுங்க, கவுன்சிலர் தான் வாங்கிட்டு வர இது கொடுங்க, நீங்கள் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து இல்லை நீங்கள் இன்ஸ்பெக்டர் ஒருவர் பேசுங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. அதெல்லாம் வந்து நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுருக்கோம். நேரடியாகவே வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து எதிர்க்கக்கூடிய தைரியம் யாருக்கும் இல்லைங்கிற நாங்கள் தைரியமாக சொல்லுவோம். ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா இழுக்கக்கூடிய அனைத்து பெண்களாக இருக்கட்டும் இளைஞராக இருக்கட்டும் அனைவரும் ஒரே பக்கம் தளபதி பின்னாடி இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய கூட்டத்தை எதிர்க்கக்கூடிய தைரியம் யாருக்கும் இல்லைங்கிறது நாங்கள் தைரியமாக சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் நல்லது செய்யறதுக்காக வந்திருக்கோம். புது திட்டங்களும் வந்து இளைஞர் கையில் இருக்குது. மாநகர மக்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? என்ன மாதிரி பிரச்சனைகளை கையாளுவதற்கு தாவேக்காவை எப்படி அணுகலான்றதை கடைசியாக சொல்லுங்கள். இந்த பிறந்த நாளில் உங்களுடைய கொள்கை லட்சியம் என்னவாக இருக்குது? தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தளபதியோடைய 2வது பிறந்தநாளை வந்து நம்ம இன்னைக்கு நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம். கடந்த ஆண்டு வந்து சில சந்தர்ப்ப சூழ்நிலையினால தளபதி அவர்களே சொல்லிட்டாரு எந்த கொண்டாட்டமும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த வருஷம் பண்ணியிருக்கோம். அடுத்த வருஷம் 2026 தளபதி பிறந்தநாளை வந்து பார்த்தீங்கன்னா அரசு விழாவே கொண்டாடுற அளவுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது நிச்சயமாக. ஏன்னா நல்லது செய்ய போகிறது எப்படி இருந்தால் என்ன, எங்கேருந்து செஞ்சால் என்ன, நிச்சயமாக ஒரு அரசு விழாவே செய்ய போகிறோம். ஏன்னா நாங்கள் கடந்த 20 ஆண்டுகளாகவே தளபதியின் பிறந்தநாளை நட்பணி தினமாக தான் கொண்டாடிட்டு இருக்கிறோம். அது இன்னும் வருங்காலங்களிலும் தளபதியின் பிறந்தநாள் ஜூன் 22 நட்பணி தினம் என்ற பெயரில் தான் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் செஞ்சிட்ருக்கிறோம். அதுபோல் உங்கள் மக்களாகிய தமிழக மக்களுக்கும் சரி, நான் சார்ந்திருக்கக்கூடிய மாநகர மாவட்டத்தை சேர்ந்த மக்களுக்கும் சரி, நிச்சயமாக வருகின்ற தளபதியின் ஆட்சி உங்களுக்கு பொன்னான ஆட்சி. நம்மளுடைய துயர்கள், ஏன்னா உங்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய உங்களுடைய பகுதியில் நல்லா இருக்கிற எல்லாருமே நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்னென்ன பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கோம். அடிப்படையான விஷயங்கள் சாக்கடையிலேருந்து தெரு விளக்குலேருந்து ரோடு பிரச்சனைலேருந்து எல்லா பிரச்சனையும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எதுக்குமே ஒரு முறையான பதில் யாரை போய் கேட்கணும்னு தெரியாத அளவுக்கு இருக்கிறோம் நம்மெல்லாம். அதனால் உங்களோட பிரச்சனைகளுக்கு நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து துணை நிற்போம். உங்கள் பிரச்சனை வந்து எங்கள் பிரச்சனை வேறு கிடையாது, எல்லாத்தோட பிரச்சனை ஒன்று தான். அடிப்படை தேவைகளை செஞ்சு கொடுக்கக்கூடிய தெரியாத அரசுக்கு எதிராக நம்ம ஒன்று கூடி நம்ம கைகோட்டு நின்று இதை எதிர்த்து நின்று நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தை தளபதியை வந்து ஆட்சி அமர்த்த வேண்டியது நம்மளுடைய கடமை. நிச்சயமாக நம்மளுடைய அனைத்து துவரங்களும் வந்து 2026 நீங்கும் தளபதி ஆட்சியில். அது மட்டுமல்ல, தளபதி நமக்காக வந்து எத்தனையோ தியாகங்கள் செஞ்சுட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு அவருக்கு கிடைக்காத விஷயம் எதுவுமே இல்லை. இன்னைக்கு எல்லாமே இருந்தும் கூட அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி போட்டு இன்னைக்கு போர்க்களமான மிகப்பெரிய ஒரு சூழலில் வந்து இருக்காரு. சுற்றி வந்து அனைத்து எதிரிகளும் பெரிய பெரிய எதிரிகள், இன்னைக்கு என்ன வேணால் செய்யக்கூடிய எதிரிகள், எப்படி எந்த அளவுக்கு கூட இறங்கி செய்யக்கூடிய எதிரிகளுக்கு வந்து மத்தியில் நின்றுக்கிட்டு மக்களுக்காக போராடணும்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாரு. அவரை நம்ம ஜெயிக்க வைக்க நம்ம கடமை நிச்சயமாக செய்வீங்க நம்பிக்கை இருக்குது. நிச்சயம் 2026 தளபதி ஆட்சி வரும். உங்களோட பிரச்சனை நம்ம பிரச்சனை எல்லா பிரச்சனையும் தீரும். உங்களுக்காக நம்ம தமிழக வெற்றி கழகத்தை நம்ம மாநகர மாவட்டத்தை சேர்ந்து ஒரு சின்ன ஒரு நாங்கள் இது ஆரம்பிச்சிருக்கிறோம். உங்களுடைய பிரச்சனைகளை வந்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் சரி நேரடியாக தொடர்பு கொண்டு சொன்னாலும் உங்கள் பிரச்சனைகளை வந்து அந்த பகுதி நம்மளோட கழக மெம்பர் வந்து உங்களை வந்து பார்ப்பாங்க. உங்களோட பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை வந்து உடனடியாக அதுக்கு உண்டான முன்னெடுப்பில் எடுத்து அதை கூட அனைத்து நடவடிக்கையும் நாங்கள் எடுப்போம்னு சொல்லி நேரத்தில் உங்களுக்கு உறுதியை சொல்லிக்கின்றேன். உங்களோட நோக்கம் வெற்றி பெற நியூஸ் ஒன்றில் வாழ்த்துக்கள். நன்றி சார். இன்றைய தளபதி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை தலைவா ஹாப்பி பர்த்டே.